வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.40 லட்சம் இழந்துள்ளனர். ஜிப்மர் மருத்துவமனையில் 557 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் நிரப்பவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற ராமலிங்கத்தை பாஜக அலுவலகத்தில் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில பாஜகவின் புதிய தலைவராக VP ராமலிங்கம் பதவியேற்றுக் கொண்டதை அடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் தலைவராக இன்று முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். புதிய தலைவர் VP ராமலிங்கத்தை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் பாஜக தலைவருமான செல்வ கணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் அவரை அழைத்து வந்து தலைவர் இருக்கையில் அமர வைத்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அவர்களை தொடர்ந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் புதிய தலைவர் VP ராமலிங்கத்திற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு தொகுதிகளில் இருந்து வந்த பாஜக நிர்வாகிகள், முக்கிய தொழிலதிபர்கள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி காவல்துறையில் எஸ்பி மீது பெண் எஸ்ஐ பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி காவல்துறையில் நடைபெறும் தொடர் தவறினால் காவல்துறை மீது வைத்திருந்த நம்பிக்கையை மக்கள் மெல்ல மெல்ல இழந்து வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த ஆண்டு சிறுமி காணாமல் போன வழக்கில் ஜிபே மூலம் ரூபாய் 5000 லஞ்சம் வாங்கியதாக எஸ்ஐ தம்பதியினர் சரண்யா மற்றும் பிரபு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்பு மேற்கு மாவட்ட எஸ்பி வம்சிதா ரெட்டி மீது லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள பெண் எஸ்ஐ சரண்யா காவல்துறை தலைமையகத்தில் பாலியல் புகார் அளித்துள்ளார். பெண் எஸ்ஐ சரண்யா லஞ்சம் வாங்கியதாக ஓராண்டுக்கு முன்பு புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது வழக்கு பதிந்துள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. எனவே பாலியல் புகார் குறித்து பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக சரிவர குப்பைகளை வாராததால் சுயேட்சை MLA நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குப்பை வாரும் தனியார் நிறுவனத்தின் டெண்டர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒப்பந்தம் முடிந்த நிலையில் புதிய நிறுவனம் குப்பை வாரும் பணியினை தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் சாலையோரம் வைக்கப்பட்ட குப்பை தொட்டிகளை பழைய நிறுவனம் எடுத்து சென்றதால் பொதுமக்கள் குப்பைகளை சாலையில் வீசி செல்கின்றனர். இதனால் பல்வேறு இடங்கள் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கின்றன. இந்த நிலையில் சரிவர குப்பை வாராத உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுநல அமைப்பினர் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது துறை இயக்குநரிடம் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் தரப்பில் இருந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சர்வதேச அளவில் மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டியில் 5ஆம் வகுப்பு படிக்கும் புதுச்சேரி மாணவன் 2ஆம் இடத்தை பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். உலக இளையோர் சுற்றுலா தூதர் 2025 ஃபேஷன் ஷோ போட்டி ஜூன் 27ஆம் தேதி மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது. மலேசியாவின் சர்வதேச அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் தாய்லாந்து, இந்தோனேஷியா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் போன்ற 18 நாடுகளிலிருந்து 30 சிறார்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பில் 5ஆம் வகுப்பு படிக்கும் 9 வயதான பிரஜித் என்ற மாணவன் கலந்து கொண்டார். பிரின்ஸ், கிரவுண்ட் பிரின்ஸ், கிங்ஸ் ஆகிய 3 பிரிவுகளில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் தகுதி சுற்றில் மாணவன் பிரஜித் சர்வதேச அளவில் 2ஆம் இடத்தை பிடித்து சாதனை படைத்தார்.
சர்வதேச அளவில் சாதனை படைத்த மாணவன் பிரஜித் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். சாதனை மாணவனுக்கு பூங்குத்து கொடுத்தும் சால்வைகள் அணிவித்தும் வாழ்த்துகள் தெரிவித்து பாராட்டினார்கள். மேலும் மாணவன் பிரஜித் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷனல் மாடல் என்ற பெருமையை இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து சாதனை மாணவன் பிரஜித் கூறும்பொழுது, சர்வதேச அளவில் நடைபெற்ற ஃபேஷன் ஷோ போட்டியில் 2ஆம் இடம் பிடித்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்து மகிழ்ச்சியாக உள்ளது எனவும், மேலும் என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். மலேசியாவில் நடந்த வேர்ல்டு ஜூனியர் டூரிசம் அம்பாசிடர் 2025ல நான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு டேலண்ட் ரவுண்டில் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு. நான் இந்தியா ரொம்ப ரெப்ரசன்ட் பண்ணி நான் போய் ஜெயிச்சுட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்தது யூடிசி மார்டின் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் நான் பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நான் படிக்கிறேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யார் சப்போர்ட்டிவாக இருந்தாங்களோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஜிப்மர் மருத்துவமனையில் 557 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் நிரப்பவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் புதிய மருத்துவ பணியிடங்களை அதிகரிக்க ஜிப்மர் நிர்வாகம் முடிவு செய்து அண்மையில் மத்திய சுகாதார அமைச்சகத்திற்கு கோப்பு அனுப்பியுள்ளது. மொத்தம் 947 பணியிடங்களை புதியதாக உருவாக்க கோப்பு அனுப்பப்பட்டதில் 557 பணியிடங்களை உருவாக்க மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக 400 செவிலியர் அதிகாரி பணியிடங்கள் உருவாக்க அனுமதி தந்துள்ளது. மேலும் 36 சீனியர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணியிடங்களையும் 50 ஜூனியர் உள்ளிருப்பு மருத்துவர்கள் பணியிடங்களையும் உருவாக்க அனுமதி அளித்துள்ளது. இருப்பினும் ஜிப்மர் நிர்வாகம் அனுப்பிய சில முக்கிய பணியிடங்கள் உருவாக்கத்திற்கு மத்திய சுகாதார அமைச்சகம் நிராகரித்தும் உள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பிள்ளையார் கோவில் வீதியை சேர்ந்தவர் விக்ரம் என்கிற விக்ரமன். இவருக்கு திருமணமாகி மேரி என்கிற மனைவியும் 2 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். டாடா ஏசி சரக்கு வாகன டிரைவராக வேலை பார்த்து வரும் விக்ரமன் நெல்லித்தோப்பு தொகுதி தமிழக வெற்றி கழக உறுப்பினராகவும் உள்ளார். இவர் ஏற்கனவே கடன் தொல்லையால் கோவிந்த சாலையில் உள்ள தனது சொந்த வீட்டை காலி செய்துவிட்டு பிள்ளையார் கோவில் வீதிக்கு வாடகைக்கு குடியேறினார். இந்த நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் வேலை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த விக்ரமன் வீட்டில் யாரும் இல்லாததால் மின் விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து உருளைப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் விக்ரமன் தற்கொலை செய்வதற்கு முன்பு 3 கடிதங்களை எழுதி வைத்துள்ளார். அதில் தமிழக வெற்றி கழக உறுப்பினர் அட்டையுடன் மரண வாக்குமூலம் என குறிப்பிட்டு எழுதி வைத்த கடிதத்தில், விஜய் அண்ணா, என்னோட கடைசி ஆசை இது போன்ற 10 மற்றும் 15% வட்டிக்கு கொடுத்து சித்திரவதை செய்யும் அனைவரும் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனிவரும் ஆட்சியில் இந்த மாதிரி வட்டிக்கு விடுபவர்கள் பயப்பட வேண்டும் அண்ணா. தயவு செய்து என் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு ஏதேனும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் பண உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தனது மகள் மிகவும் நன்றாக படிப்பார். படிக்க வையுங்கள் அண்ணா ப்ளீஸ். உங்களை நம்பிதான் உயிரை விடுகிறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மை ஃபேமிலி என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 6 நபர்கள் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.40 லட்சம் இழந்துள்ளனர். வில்லியனூரை சேர்ந்த பெண் ஒருவரின் கிரெடிட் கார்டிலிருந்து மர்ம நபர் 76,564 ரூபாய்க்கு அவரின் அனுமதியின்றி ஆன்லைனில் மொபைல் வாங்கி மோசடி செய்தார். தவளக்குப்பத்தை சேர்ந்த நபர் நியூசிலாந்து நாட்டில் வேலை இருப்பதாக ஃபேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின்பு அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்ட பொழுது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் விசா மற்றும் வேலை அனுமதி கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து 4,200 அனுப்பி ஏமாந்துள்ளார். இதேபோல் லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 21,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த நபர் 30,000, உருளையம்பேட்டை சேர்ந்த பெண் 5,699, சஞ்சீவி நகர் நபர் 3,000 என 6 நபர்கள் மோசடி கும்பலிடம் 1,40,463 ரூபாய் ஏமாந்துள்ளனர். புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் சளி இருமல் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக 2 வயது குழந்தையை அழைத்து வந்த நிலையில் அங்கு போதிய மருந்துகள் இல்லை என கூறி அலட்சியமாக பேசும் மருந்தக ஊழியர் மற்றும் மருத்துவரின் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியைச் சேர்ந்தவர் ஹேமநாதன். இவருக்கு திருமணம் ஆகி மகேஸ்வரி என்ற மனைவியும் குகன் என்கின்ற 2 வயது மகனும் உள்ளனர். இந்த நிலையில் அவரது மகன் குகனுக்கு சளி இருமல் மற்றும் மூக்கடைப்பு காரணமாக மூச்சு விடுவதற்கு மிகுந்த சிரமமடைந்துள்ளனர். இதனால் புதுச்சேரி அரசு ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு குழந்தை குகனுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து உடனடியாக மூச்சு திணறல் காரணமாக மூக்கிற்கு போட வேண்டிய சொட்டு மருந்தை வாங்கி வர சொல்லி உள்ளனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அரசு மருந்தகத்திற்கு சென்ற ஹேமநாதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மருந்தக ஊழியரை திடீரென்று எழுப்பி மருந்துகளை கேட்டதால் மருந்தக ஊழியர் கடும் கோபமாகியதோடு அவர் கேட்ட குறிப்பிட்ட மருந்து கடந்த 2 மாதங்களாக இங்கு இல்லை எனவும், எனவே நீங்கள் வெளியே போய் காசு கொடுத்து தனியார் மருந்தகத்தில் வாங்கி வாருங்கள் என கூறியுள்ளனர். மேலும் மற்ற மருந்துகளுக்கு பாட்டில் எடுத்து வந்தால் மட்டுமே தர முடியும் என அலட்சியமாக பேசுவதோடு, இருக்கும் மருந்தை மருத்துவர்களை எழுத சொல், அவரிடம் போய் கேள் என கொஞ்சம் கூட பொறுப்பற்றதனமாக பதிலளிக்கிறார். அதனைத் தொடர்ந்து மருத்துவரிடம் ஹேமநாதன் இச்சம்பவம் குறித்து முறையிட்ட பொழுது, மருந்துகள் மருத்துவமனையில் போதிய அளவு இல்லை, வெளியே போய் காசு கொடுத்துதான் வாங்க வேண்டும் என அவரும் அலட்சியமாக கூறும் வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் காலியாக உள்ள 950க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுப்பணித்துறையில் 2005ஆம் ஆண்டு பணிக்கு அமர்த்தப்பட்ட MTS ஊழியர்களுக்கு ஏற்பட்ட ஊதிய இழப்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும், ஊழியர் பணி மறு கட்டமைப்பு 532 என்ற விகிதத்தில் அமலாக்கிடவும், 950க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வலியுறுத்தி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் திரளானோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். கொம்பாக்கம்பேட் புதுநகரில் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம்பேட் புதுநகர் பகுதியில் ஆதி திராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் ரூபாய் 17 லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வம் மற்றும் வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வார கூறி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால்கள் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாமல் உள்ளது. மேலும் வாய்க்கால்களில் கழிவுநீர் தேங்கியும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகள் தேங்கியும் பல்வேறு இடங்களில் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் கொசு தொல்லை அதிகமாகி பொதுமக்களுக்கு பல்வேறு நோய்களும் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரி நேற்று மாலை விழுப்புரம் சாலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் 150க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இப்போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாசகங்கள் அடங்கிய பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளுடன் போராட்டம் செய்தது அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறையில் SP மீது பெண் SI பாலியல் புகார் கொடுத்துள்ள நிலையில் பெண் நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 6 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.40 லட்சம் இழந்துள்ளனர்.
ஜிப்மர் மருத்துவமனையில் 557 புதிய பணியிடங்களை உருவாக்கவும் நிரப்பவும் மத்திய சுகாதார அமைச்சகம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் கந்து வட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேகா தலைவர் விஜய்க்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.